ஹாய் நண்பர்களே, தீபாவளி இனிய நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு தீபாவளிங்க. இப்போ நம்ம தீபாவளி சூப்பராக கொண்டாடலாம். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. நம்ம சேனல் இந்த மாதிரியே வளரணுன்றதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். சேஃப் அண்ட் ஹாப்பியாக தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டிடி தனு குக்கிங் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வெஜ் மோமோஸ் செய்ய போகிறோங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி ஒரு 1/2 kg மைதா மாவு எடுத்துருக்கோங்க. மைதா மாவு நம்ம இதில் சேர்த்து விட்டுடலாம். அடுத்தது நம்ம இந்த மாவுக்கு சும்மா லைட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போது தண்ணி கலந்து பிசைஞ்சு விடலாம். ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மாவு ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விடணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. ஒரு திட்டமாக நம்ம பிசைஞ்சிக்கணும் மாவு. பாருங்கள், நமக்கு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு இருக்கணும் மாவு. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாங்க. மேலே நல்லா சாஃப்டாக வரும் மோல்டிங்கு. பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு நமக்கு இந்த அளவு இருந்தால் நல்லா இருக்குங்க. மேலே மோல்டிங் சாஃப்டாக நல்லா வரும். அதுக்கோசரம் நம்ம இந்த மாதிரி போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சிக்கணும். மாவை பிசைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு அழகாக பிசைஞ்சு ஒரு 1/2 an hour நம்ம அப்படியே மூடி வச்சிடலாங்க. நம்ம இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை போயிட்டு ரெடி பண்ணிடலாம். வாங்க. மோமோஸ் உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணணுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 2 கேரட் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு இல்லை 100 கிராம் இருக்குங்க, கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காளான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணிட்டேன். அதனால் கருத்துருன்னு சொல்லிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம கிச்சனுக்கு போயிடலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தவா வச்சாச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து விட்டுடலாம். எண்ணெய் நல்லா காயட்டுங்க. பாருங்கள், நம்ம பூண்டு சேர்த்து விட்டுடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு பூண்டு சேர்த்து விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம இஞ்சி அதே மாதிரி இஞ்சி சேர்த்து விட்டுடலாம். இஞ்சி அவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. அந்த வாசம் செம்மையாக இருக்கும். போதும் நமக்கு. மூடி வச்சாச்சு. இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுபடணும். இன்னும் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் வரணுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ வெங்காயத்தை சேர்த்து விட்டுடலாங்க. சேர்த்து நல்லா வதங்கணும் கொஞ்சம் வெங்காயமும். நம்ம இப்போ காளானை சேர்த்து விட்டுடலாங்க. காளானை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆகணுங்க. அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். இப்போ நம்ம பீன்ஸை சேர்த்துடலாங்க. இது பீன்ஸு கேரட் எல்லாம் சேர்த்தோம்னாக்கா சேர்த்ததுக்குள்ளே இந்த தண்ணியில் எல்லாம் வெந்துடும். இப்போது கேரட் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து நம்ம எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இருந்தோம்னாக்கா கரெக்டாக வந்துடும் எல்லாம் வெந்து. இதெல்லாம் வேகிறதுக்கு சரியாக இருக்கும் இந்த தண்ணிக்கும் இதுக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாங்க. நம்ம மைதா மாவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த காய்களுக்கு மட்டும்தான் உப்பு சேர்க்குறோம். பாருங்கள், நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சிங்க. அதாவது அந்த தண்ணி எல்லாம் இழுத்துடுச்சு. இப்போ இது எண்ணெயிலே தான் வெந்துக்கிட்டு இருக்கு. செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம மசாலாங்கெல்லாம் சேர்த்து விட்டுடலாம்.
1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாங்க. அடுத்தது வந்து நம்ம காரத்துக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். போதுங்க. நம்ம இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இது நல்லா வேகணுங்க. அவ்வளோ செம்மையாக நம்ம எக் ஃப்ரை பண்ணால் என்ன மாதிரி ஒரு வாசனை வருங்க, அந்த அளவுக்கு செம்ம வாசனைங்க. சூப்பராக இருக்குது. சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ இந்த டைமில் வந்து எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. நமக்கு பீன்ஸு, கேரட்டு, காளான் எல்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க. நம்ம இந்த டைமில் வந்து கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாங்க. தூவி விட்டுட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டுங்க ஸ்டஃபிங்கு. நீங்கள் வந்து சோயா சாஸும் மற்ற மிளகும் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாங்க, ஆப்ஷன் தான் அது. நான் சேர்த்துக்கல, நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம மைதா மாவு உருட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாங்க. இந்த அளவு இருக்கணுங்க. பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி மாவு எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம வந்து இந்த கல்லகல உருட்டிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க உருட்டி. இதில் ஒரு 2 வருங்க. இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஒன்று ஒன்றா கூட செய்யலாம். நம்ம இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுட்டு இப்படி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 3 வந்திருக்கு. அதை நம்ம திரும்ப உருட்டிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப் அழகாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு ஃபில் பண்ணிடலாங்களா. இப்போ நம்ம இதை கவர் பண்ணணும். இப்படி பாருங்கள், நமக்கு எந்த டிசைன் வருதோ அந்த டிசைனு பண்ணிக்கலாங்க. ஒரு சிலருக்கு டிசைன் வராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சிம்பிளாக இருக்குது இந்த டிசைன். இது ஈஸியாக போட்டுக்கலாம் நீங்கள், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி ஒரு முறுக்கு முறுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சுதுங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அழகாக ஒரு ஷேப்பு. இந்த மாதிரி நம்ம இருக்கிறதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாங்க. பாருங்கள், மோமோஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை கொண்டு போய் ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கோம், அதில் வச்சிடலாம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு இந்த மாதிரி இட்லி கொத்து இருக்கு இல்லைங்களா, அதில் எண்ணெய் தடவி இருக்கேன் நான். எண்ணெய் தடவிட்டு அதில் நம்ம இந்த மாதிரி வச்சிடலாங்க. மோமோஸ் எல்லாம் இப்படி வச்சுட்டோம்னாக்கா வச்சுட்டு ஒரு 10 நிமிஷங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு வெந்துட்டு இருக்கும். அது நம்ம அதுக்கப்புறம் எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி வச்சு ஃபில் பண்ணிடலாங்க. ஃபில் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் இருக்கணும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்தோம்னா ஃபுல்லாக வெந்திருக்கும். இப்போ நம்ம இதையும் வச்சிடலாங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம மோமோஸு. அவ்வளோ அழகாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அது கீழே எப்படி இருக்குது பாருங்கள், எதுவும் ஆகலை, நல்லா இருக்குங்க. நம்ம எண்ணெய் தடவிட்டு வச்சோன்னா செம்மையாக வருங்க. சூப்பராக வெந்திருக்குங்க. 10 நிமிஷம்தான் வச்சு எடுத்தோம், செம்மையாக வந்திருக்கு மோமோஸு, நல்லா இருக்குங்க. இப்போது நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ இது ஃப்ரீயாக ஓப்பன் ஆகுது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இதுக்கு நம்ம சட்னி கூட பண்ணலாங்க. நம்ம ஆனால் சட்னி பண்ணலை.
இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம். செம்ம வெறித்தனங்க, செம்மையாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியானதுங்க, பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இதை செஞ்சு கொடுத்தா. இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக தான் இதை பண்ணியிருக்கோம். இதை மாதிரி நீங்களும் வீட்டில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே வியூவர்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.